மழை தொடர்பான அண்மை செய்தி, பாதிப்புகள் தொடர்பான அண்மை செய்தி. காஞ்சிபுரத்தில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புகளை கால்வாய் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. மஞ்சள் நீர் கால்வாயில் இருந்து வெளியேறி வீடுகளுக்குள்ளே மழைநீர் புகுந்திருக்கிறது. மழைநீர் புகுந்ததால் திருக்காலிமேடு அருந்ததிபாளையம் பகுதியில் வசிக்கும் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். மாநகராட்சி நிர்வாகம் முறையாக திட்டமிடாமல் கால்வாய் பணிகளை மேற்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டினையும் முன்வைத்திருக்கின்றனர். கால்வாயிலிருந்து வெளியேறிய மழைநீர் தாழ்வான பகுதிகளில் 60க்கும் அதிகமான வீடுகளுக்குள்ளே மழைநீர் புகுந்திருப்பதாகவும் கால்வாய் பணிகளை மேற்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். முறையாக திட்டமிடாமல் கால்வாய் பணிகளை மேற்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இஸ்மாயில் நம்மோடு இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், தற்பொழுது வீடுகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்திருப்பதனால பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் பொதுமக்கள். அவர்களுடைய நிலை என்ன மாதிரியான பாதிப்புகளுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள்? விவரங்கள். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க பகுதி காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அருங்கதி நகர் என்கின்ற பகுதியில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் முழுமையாக நீரானது உள்ளே குடியிருப்புக்குள்ளே நீர் வந்தது. இதனால் இந்த பகுதியில் முழுமையாக அந்த பகுதி நீர் சூழ்ந்ததுனால அருகே இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கும் நடவடிக்கைகளை மாநகராட்சியும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி வாசிகளின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சள் கால்வாயானது சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரும் பணியினை மாநகராட்சி மழைக்கு முன்பே இந்த பணியை தொடங்கினாங்க. முறையாக திட்டமிடம் இல்லாமே இந்த பணியை தொடங்கி உள்ளதாகவும் ஏற்கனவே நம்ம செய்தியை வெளியிட்டிருந்தோம். இதன் தொடர்ச்சியாகவே தான் இந்த பகுதியில் முழுமையாக கிட்டத்தட்ட 60 குடியிருப்புகளை இந்த மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. இது குறித்து உரையாற்றுவதற்காக இந்த பகுதி வாசி இருக்கிறார். அவரிடம் கேட்போம், அம்மா இந்த தண்ணி எப்பத்திலிருந்து இந்த தண்ணி இந்த உள்ள வந்திருக்கு, தொடர்ச்சியா இந்த தண்ணி வருமா, மாநகராட்சி ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா? நாங்கள் 8 வயசுலேருந்து இங்கே இருக்கிறோம், வசிக்கிறோம். ஆனால் இந்த 8 வயசுலேருந்து இந்த தண்ணி வர்றது போகிறது எல்லாமே இருக்குது. வருஷம் தவறாத நாங்கள் பால்வாடி இதெல்லாம் போயின்னே தான் இருக்கிறோம். இந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா காவா கட்டுறதுல தண்ணி கம்மியாக இருந்தது. இப்போ காவா கட்டுறது சரியில்லாமல் அந்த தூர் வராமல் எங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய தண்ணிங்க வந்துருக்குது. இதனால் நாங்கள் வருஷம் தவறாத நாங்கள் அன்பை தான் வரங்க செய்வாங்க, பார்ப்பாங்க போய்கினே இருப்பாங்க. நான் செய்கிறேம்மா இப்போ இதை எடுத்து விட்றேம்மா நானுன்னு வாங்க. ஆனால் இதை நம்பி நாங்கள் செஞ்சுனே தான் இருக்கிறோம். நாங்கள் பண்ணது இல்லாமல் இப்போ எங்கள் பேர பிள்ளைங்களும் அது மாதிரி அனுபவிக்குது. இதுதான் இப்போ மாநகராட்சியிலேருந்து உங்களை தங்க வைக்க அருகே இருக்கக்கூடிய இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுத்தாங்களா? யாராச்சும் பார்த்தாங்களா? அதிகாரிங்க யாரா பார்த்தாங்களா? காலையில் வந்தாங்க, உங்களுக்கு ஸ்கூல் திறந்து விட்டுக்கிறேன், நீங்கள் போங்க, நாங்கள் காவால தூர் வரோன்னு தண்ணி போக ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்கப்பா. ஏற்கனவே நம்ம தெரிவித்த போல அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சள் கால்வாயை முறையாக அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இப்பகுதி வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்காலிக பணிகள் நடைபெற்று வந்தாலும் நிரந்தரமாக எங்களுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி வாசிகளின் ஒட்டுமொத்த பகுதி வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் முறையாக திட்டமிடாமல் கால்வாய் பணிகளை மேற்கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றனர். வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்திருப்பதால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாமும் பதிவு செய்திருக்கிறோம். இஸ்மாயில், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.